தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக திகழ்வதாகவும், தமிழகத்திற்கு பெண்களை கல்வி பயில அனுப்பும் வடகிழக்கு மாநில பெற்றோர்கள் டில்லியை பாதுகாப்பாக உணர்வதில்லை எனவும் கவர்னர் ரவி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் உருவான தின விழா நேற்று சென்னை கவர்னர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய ஆளுநர் ரவி, நாட்டின் உயர்ந்த கலாச்சாரத்தை மறந்து வருகிறோம். ஒவ்வொரு மாநிலத்தின் சிறப்பும் மற்ற மாநிலங்களுக்கு தெரிவதில்லை. தமிழகத்தில் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பிருந்தே சௌராஷ்டிரா, குஜராத்தி உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மணிப்பூர் மாநிலத்தில் கூட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர். மாநிலங்களின் தினத்தை அந்தந்த மாநிலங்களுக்கு உள்ளே மட்டும் கொண்டாடுவதால் அவர்கள் மட்டுமே தெரிந்து கொள்கின்றனர். அந்த மாநிலத்தின் கலாச்சாரம் பிற மாநிலங்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதால் அனைத்து மாநிலங்களுக்கும் கொண்டாட வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி. மணிப்பூரில் நடக்கும் பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு தோன்றும் கேள்வியெல்லாம், சுதந்திரத்துக்கு முன் இந்த பிரச்சனை இல்லையே, இப்போது எப்படி வந்தது என்பதுதான். தமிழகம் பாதுகாப்பான மாநிலமாக திகழ்கிறது. பொதுவாகவே தமிழகத்திற்கு பெண்களை கல்வி பயில அனுப்பும் வடகிழக்கு மாநில பெற்றோர்கள் டெல்லியை பாதுகாப்பாக உணர்வதில்லை. இங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கான விருந்தோம்பல் சிறப்பாக உள்ளது என்று கூறியிருந்தார்.